வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்க சொந்த சேனல் ஹரிஷ் இன்ஃபோ தமிழ். நண்பர்களே, ஜனவரி மாசம் வந்துடுச்சு. அது கூடவே தமிழர்களோட முக்கியமான பண்டிகையான பொங்கல் பண்டிகையும் நெருங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இல்லத்தரசிகளுக்கு ஒரே ஒரு பெரிய கேள்விதான் எல்லாரோட மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது, இந்த ஜனவரி மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பொங்கலுக்கு முன்னாடியே வருமா, இல்லை என்றால் வழக்கம் போல லேட் ஆகுமா என்ற சந்தேகம்தான். இந்த சந்தேகத்துக்கான முழு விவரங்களையும் தெளிவாகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால் இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வழக்கமா பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்கு அப்புறம்தான் பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இது கடந்த மாதங்கள்ல தொடர்ந்து நடந்து வந்த ஒரு நடைமுறையாகும். ஆனா இந்த ஜனவரி மாதம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலான மாதமாக இருக்குது. காரணம், ஜனவரி 14, 15, 16 ஆகிய 3 நாட்களும் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை விடுமுறை வருது. இந்த நாட்களில் பெரும்பாலான வங்கிகள் செயல்படாது. இதனால் பொதுமக்களுக்கு எந்தவிதமான சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொங்கலுக்கு முன்னாடியே விடுவிக்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. அந்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த ஜனவரி மாதத்துக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் எந்த நேரத்திலும் அரசு தரப்பிலிருந்து அறிவிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி முன்னதாக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் மேல்முறையீடு செய்து காத்திருக்கும் பலருக்கும் இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. பல இடங்களில் வெரிஃபிகேஷன் பணிகள் முடிவடைந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் மேல்முறையீடு செய்து காத்திருக்கிறவர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேயே பணம் கிடைக்குமா என்பதை கவனமாக வங்கி கணக்கில் சரிபார்த்து பாருங்க. வங்கி தரப்பிலிருந்து உங்கள் மொபைலுக்கு SMS வருகிறதா என்பதை தொடர்ந்து கவனியுங்கள். ஒருவேளை SMS வரவில்லை என்றாலும் ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வங்கி கணக்கை ஒருமுறை நேரடியாக செக் பண்ணி பார்ப்பது நல்லது. இந்த திட்டம் குறித்து அரசாங்கம் அதிகாரப்பூர்வ தேதியை அறிவித்தவுடனே அதை பற்றி முழு விவரங்களுடன் உடனடியாக நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலில் வீடியோ அப்டேட் போடப்படும். அதனால் இப்படிப்பட்ட முக்கியமான அரசாங்க அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெற பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடந்த மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சரியாக வந்ததா இல்லையா என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. உங்கள் கருத்துகள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். இப்படியே பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி.